Taste the Daily. திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை அள்ளும் பணியில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள தனியார் ஒப்பந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக சிறப்பு மாமன்ற கூட்டம் நடத்த வலியுறுத்தினார். மேலும் 6 ஆண்டுகளுக்கும் சேர்த்து குப்பை வரி விதித்து பொதுமக்கள் மீது கடும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி, குப்பை வரியை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த எஸ்ஓஎம்எஸை கண்டித்து, நிர்வாகத்தை கண்டித்து, இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து, கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் அவரவர் வார்டுகளை மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் பணியாளர்கள் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாக பெண் பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை நெரிசலை கட்டுப்படுத்த கொடைக்கானல் மற்றும் நீலகிரியில் மாவட்ட எல்லைகளில் இ-பாஸ் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் கடந்த மே மாதம் முதல் மகளிர் சுய உதவி குழு பெண்கள் பணியாற்றிய நிலையில் மக்கள் விரோத அரசு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு சோதனை சாவடிகளும் பலரை திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிலாக புதிதாக பணியில் வேறு நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசு இதனை கவனத்தில் கொண்டு 2 மாத ஊதியமும் வாழ்வாதாரத்தை இழந்த தங்களை உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் எனவும் இ-பாஸ் பணியாளர்களான மகளிர் சுய உதவி குழு பெண்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இ-பாஸ் டியூட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, நல்ல ரீதியில் தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்க சேலரி ரொம்ப லேட் பண்ணி தான் தந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 மாசமா வேலை செஞ்சு அதில் 3 மாசமா எங்களுக்கு சேலரி கிட்டி பல செக் போஸ்ட்லையும் இது மாதிரி சேலரி கொடுக்காம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ எங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு இது கிடச்சிருச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் எதுக்கு எங்களை வேலை விட்டு நிறுத்தினேன்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ எங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு விருப்பப்பட்டு தான் நாங்கள் போனோம். எங்களுக்கு இந்த வேலையும் கிடைச்சா பரவாயில்ல, இந்த வேலையும் விட்டு நிறுத்திட்டு எங்களுக்கு சேலரியும் தரல.